தொல்காப்பிய பயிலரங்கம் 83வது மாதம். தொல்காப்பியத்தை எளிய மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று திரு காளிப்பண்ணன் அவர்கள் தொடர்ந்து எத்தனை சோதனைகள் வந்தாலும் நிகழ்வுகளை கைவிடாமல் நடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் அவர்களை பாராட்டு தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரும் வருக என வரவேற்கிறோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் சிறிய அறிமுகத்தோடு வரவேற்புரை நிகழ்த்த வருகிறார் திரு காளிப்பண்ணன் அவர்கள். முதலில் இது சரி பண்ணிப்பார். முதலில் நம்முடைய 25ஆம் வட்டம் கைலை புனிதர் சாந்தலிங்க மருதாசல் அடியார் அவர்களது ஆணைப்படி ஒவ்வொரு மாதமும் தொல்காப்பியர் அமர்வு முதல் ஞாயிறு நடந்து கொண்டு வந்து வருகிறது. அந்த அடிப்படையிலே இந்த மாதம் 83வது திங்கள் அந்த அமர்விற்கு வந்துள்ள அனைவரையும் வரவேற்கும் முகத்தான் நான் இங்கே நிற்கின்றேன். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய கவிஞர் திரு ராமச்சந்திரன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்து இந்த அமர்வுக்கு தலைமை உரை நிகழ்த்த திருப்பூரிலே இருந்து நம்மோடு இருக்கக்கூடிய முனைவர் தங்கவேல் ஐயா அவர்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு. நகைச்சுவை தென்றல் முனைவர் தங்கவேல் ஐயாவை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் அறிமுகம் ஆனார். அவரும் அவர் மகனும் எங்களுடன் மணிப்பூர் மாநிலத்தின் மியான்மர் எல்லையிலே இருக்கக்கூடிய ஊராகிய மோரே என்னும் ஊருக்கு நாங்கள் அங்கே சென்றிருந்தோம். அந்த மணிப்பூர் மாநிலத்தினுடைய ஆளுநர் கணேசன் ஐயா அவர்களுடைய மற்றும் அங்கே இருக்கக்கூடிய டிஐஜி கருண் அவர்களுடைய சிறப்பு விருந்தினர்களாக மொரே நகரத்திலே நடைபெறக்கூடிய பொங்கல் விழாவிலே நாங்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டோம். அந்த விழாவின் போதுதான் இவர் எனக்கு அறிமுகம் ஆகிறார். அவருடன் 2 நாள் ரயில் பயணத்தின் போது கலந்துரையாடல்கள் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் எவ்வளவு ஆளுமை பெற்றவர், ஆற்றலாளர், அறிவின் கொழுந்து என்று நான் உணர்ந்தேன். அன்றே முடிவு செய்து கொண்டேன், இவரை ஒரு நாளைக்கு நம் தொல்காப்பியர் பேரவையின் பேச வைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அந்த எண்ணம் இன்றுதான் ஈடேறியது. எப்பொழுதும் சுற்றுலா சென்று கொண்டே இருப்பவர், அதுவும் தமது குடும்பத்தோடு பேரன் பேத்திகளோடு சுற்றுலா சென்று கொண்டே இருப்பவர். தமிழ்நாட்டில் அவர் செல்லாத சுற்றுலா தலங்களே இல்லை. இந்தியாவில் உள்ள எல்லா வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை கண்டு வந்தவர். அடுத்த 10ஆம் தேதி வருகின்ற 10ஆம் தேதி அந்தமான் செல்ல உள்ளார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பூர் சுழற்சங்கம் எலைட்டின் செயலாளராக 2018, 2019 ஆகிய 2 ஆண்டுகளில் செயலாளராக பணியாற்றினார். திருப்பூர் நகர நூலகத்தின் வாசகர் வட்ட தலைவராக இருக்கின்றவர். ஆன்மீக சொற்பொழிவாளர். பல கோயில்கள் விழாக்களின் போது பட்டிமன்றம், பாட்டரங்கம், நாடகங்களையும் நிகழ்த்தி வருபவர். பள்ளி மாணவர்களுக்கு திருக்குறள் வகுப்பை நடத்தி வருகிறார். பல மகளிர் குழுக்களின் ஆலோசகர்களாக விளங்கக்கூடிய இவர் திருப்பூர் மாநகர புரட்சி தலைவர் சத்துணவு திட்டத்தின் செயற்பாட்டாளராக உள்ளார் என்பதையும் நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு சிறப்புமிக்க
தங்கவேல் அண்ணா அவர்களை பல்வேறு நலப்பணிகளை செய்து வருவதோடு சிறந்த இலக்கியவாதியாகவும் விளங்கி வருபவர். முனைவர் நகைச்சுவை தென்றல் என்று விருதினை பெற்றவர். அவர்களை வருக வருக என இருகரங்கூப்பி வரவேற்கின்றேன். அடுத்து சிறப்புரை நிகழ்த்த உள்ள முனைவர் பாலசரஸ்வதி அம்மையார் அவர்கள் பேராசிரியராக அரசு கல்லூரியில் பணியாற்றி விருப்பு ஓய்வு பெற்றவர். அம்மையார் அவர்கள் இதுவரை தமிழ் கூறும் நல்லுலகிற்கு நிறையை தேடு என்னும் கவிதை நூலையும் சங்கத்து கட்டுரை நூலையும் வழங்கியுள்ளார். 25க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை எழுதியுள்ளார். இவர் எழுதியுள்ள சிறுகதைகளுக்கு ஆனந்த விகடன், மங்கையர் மலர் போன்ற இதழ்கள் இவருக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டியுள்ளது. 15 ஆண்டுகளாக பள்ளியிலும் 11 ஆண்டுகள் கல்லூரியிலும் கற்பித்த பெருமைக்கு உரியவர். கல்லூரி மாணவர்களுக்காக வாகை தமிழ் சங்கத்தின் மூலம் தொல்காப்பிய பயிலரங்கு வகுப்புகளை நடத்தி வருகின்றார். இவர் கவித்தென்றல், திருக்குறள் சுடர், செம்மொழி கவிமணி என்ற விருதுகளை பெற்றவர். திருக்குறளில் மேலாண்மை கோட்பாடுகள் என்னும் ஆய்வின் மூலம் முனைவர் பட்டம் பெற்றவர். அன்னார் அவர்கள் தொல்காப்பியர் காட்டும் அறிவுடைமை என்னும் பொறுமையில் உரை நிகழ்த்த இங்கே வந்துள்ளார். அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் இந்த அமர்விலே கோவை வசந்தவாசல் கவிமன்றத்தின் புதிய நிர்வாகிகளை சிறப்பு செய்யும் வகையில் கோவை வசந்தவாசல் கவிமன்றத்தின் பொறுப்பாளர்களை கொண்டு ஒரு சிறப்பு பட்டிமன்றத்திற்கு ஏற்பாட்டினை செய்துள்ளோம். அந்த அமர்விலே நடுவராக இருந்து பட்டிமன்றத்தின் நாட்டாமையாக விளங்கக்கூடிய கலைமாமணியாகவே முறிந்த தமிழறிஞர் செப்புடு வித்தைக்காரர் மூப்பே ராமலிங்கம் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அவருடன் கலாய்க்கும் தமிழ்ச்சொல், கலாய்த்தல் என்றால் கலந்துரையாடல் என்று பொருள். கலாய்க்கும் 100க்கும் மேற்பட்ட நாவல்களையும் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு நாளும் கவிதை எழுதி குவிக்கும் எழுத்து சித்தர் முகில் தினகரன் சொல் வித்தகர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். வழக்கறிஞர் சண்முகம் ஐயா அவர்களையும், மருத்துவர், முனைவர், வரலாற்றாசிரியர், கவிஞர், நூலாசிரியர் என பன்முகம் பெற்ற குணசுந்தரி அம்மையார் அவர்களையும், பல்வேறு கவிஞர்களின் படைப்புகளை நூலாக்கம் செய்து அவர்களை வெளி உலகுக்கு அறிமுகம் செய்து வைக்கும் பாரதி செல்வி மைதிலி யோகராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நன்றியுரை நிகழ்த்துள்ள முனைவர், திருக்குறள் அரசு விருதாளர், கணபதி தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் நித்யானந்த பாரதி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். அதே சமயம் நமது நிகழ்வுகளை இணையதளத்தின் மூலமாக உலகெங்கும் உலாவரச் செய்யும் அமெரிக்க வாழ் முனைவர் நாச்சிகா நிதி ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வுகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் வழக்கறிஞர் இந்துமதி அவர்களின் புதல்வன் சேந்தன் அமுதன் அவர்களையும் வரவேற்கின்றோம். அடுத்து இக்கல்லூரி முதல்வர் மற்றும் தமிழ்துறை சார்ந்தவர்களையும் திருமடத்து அன்பர்களையும் நமது அழைப்பினை ஏற்று வந்தும் வானொலி செய்தித்தாள் மூலமாக அறிந்து வந்துள்ள ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். இந்த கல்லூரியினுடைய பேராசிரியர், ஆங்கிலத்துறை பேராசிரியர் வீரண்ணன் அவர்களையும், முனைவர் வீரண்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அத்துடன் கோவை சேகர் மற்றும் செல்வம் அவர்கள் துணைவியார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மதுரைக்கு செல்லாமல் எங்களுடைய அமர்வுக்கு செல்வதற்காகவே வந்திருக்கின்ற அருண் கிருதாரி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன்.
எங்களுக்கு பேருதவியாக விளங்கி கொண்டிருக்கின்ற இளங்கோவன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். எனது அழைப்பினை ஏற்று இங்கே வந்து இருக்கின்ற பாரி தமிழ் பாரி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். புதிதாக வந்திருக்கின்ற அன்பர்கள் பெயர் தெரியாது, அவர்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்நிகழ்விலே இனிமேல் நேரம் கடந்து வந்து கலந்து கொள்ள இருக்கின்ற அன்பர்களையும் சான்றோர்களையும் வருக வருக என வரவேற்பதோடு இக்கல்லூரி மாணாக்கர்களையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். அடுத்து அடிகளாருடைய அருள் உரை இருக்கிறது. அவர் இன்று இங்கு வர முடியாத காரணத்தால் அவர் அலைபேசியில் இருந்து பேசுகிறார். அதை உங்களுக்கு இப்போ போட்டு காட்ட கேளுங்க. அவர் இன்றைக்கி இங்கே வர முடியாது, அதனால் அவர் அலைபேசியில் எங்களுக்கு அதை முதல்ல